ரஜினிகாந்த் அவர்களின் இயற்பெயர் சிவாஜி ராவ். அவர் 1950 டிசம்பர் 12 அன்று அப்போது மைசூர் மாநிலமாக இருந்த தற்போதைய பெங்களூர் நகரத்தில் பிறந்தார். சிறுவயதிலேயே தாயை இழந்த ரஜினிகாந்த் குடும்ப சூழ்நிலையால் பல சிறிய வேலைகளை செய்தார். கூலி தொழிலாளி, தச்சருக்கு உதவியாளர் போன்ற வேலைகளையும் செய்துள்ளார். பின்னர் பெங்களூர் போக்குவரத்து கழகத்தில் பேருந்து நடத்துனராக வேலைக்கு சேர்ந்தார். பயணிகளுக்கு டிக்கெட் வழங்கும் அவரது தனித்துவமான நடை, வேகமான செயல்பாடு மற்றும் ஸ்டைலான உடல் மொழி மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. நடிப்பின் மீது இருந்த ஆர்வம் காரணமாக அவர் நாடகங்களில் பங்கேற்ற தொடங்கினார். அவரது நண்பரும் சக ஊழியருமான ராஜ் பகதூர் ரஜினிகாந்தின் திறமையை உணர்ந்து நடிப்பு பயிற்சி பெற அவரை ஊக்குவித்தார். அவரின் உதவியுடன் ரஜினிகாந்த் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் சேர்ந்தார். அங்கு படித்துக் கொண்டிருக்கும் போது இயக்குனர் கே. பாலச்சந்தர் அவரை கவனித்து தமிழை கற்றுக்கொள்ளுமாறு அறிவுரை வழங்கினார். அந்த அறிவுரையை பின்பற்றி தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு தனது நடிப்பு திறமையை மேம்படுத்தினார். 1975ஆம் ஆண்டு வெளியான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தின் மூலம் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். ஆரம்பத்தில் எதிர்மறை கதாபாத்திரங்களில் நடித்த அவர் பின்னர் கதாநாயகனாக உயர்ந்து இந்திய சினிமாவில் மிகப்பெரிய நட்சத்திரங்களில் ஒருவராக மாறினார். இன்று ஒரு சாதாரண பேருந்து நடத்துனராக இருந்து சூப்பர் ஸ்டார் என்ற உயரத்தை அடைந்த ரஜினிகாந்தின் வாழ்க்கை கடின உழைப்பு, தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியின் சிறந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது.